இலவச மரக்கன்று பெறுவது எப்படி அப்படின்றது இந்த ஒரு வீடியோல நான் சொல்றேன். அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும், அதுக்கு என்னென்ன ப்ராசஸ், எப்படிலாம் நம்ம வாங்கலாம் அப்படின்றத பத்தி டீட்டெயிலா சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் தி செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நம்ம இது போல போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ்டா நோட்டிபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ நீங்க டைரக்டா போன உடனே நீங்க என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணீங்களோ அதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் போயிட்டு அக்ரிஸ்நெட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்க. அந்த அக்ரிஸ்நெட் பத்தி எதுவுமே உங்களுக்கு தெரியல அப்படின்னா அக்ரிஸ்நெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்க. அதில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் உங்களுக்காக போட்டிருக்கேன். ஸோ இந்த அக்ரிஸ்நெட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அக்ரிஸ்நெட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற இந்த ஒரு லிங்க் உங்களுக்கு எடுத்தோடனே கிடைக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இதே மாதிரி வரும். ஸோ இதில் வந்து tn.agrisnet.tn.gov.in அப்படின்ற டேரக்ட் லிங்க் அது மூலியமாகவும் நீங்கள் வந்துக்கலாம். ஸோ இதில் வந்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வருங்க. முக்கிய இணைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும். இதில் பாருங்க இலவச மரக்கன்று முன்பதிவு அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ஒரு மரக்கன்று பெற விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் மூலியமா தான் நீங்கள் பதிவு செய்யணும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா உங்கள் மொபைல் நம்பர், நான் என்னோட மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறேன். நான் என்னோட மாவட்டம் செலக்ட் பண்ணிக்கிறேன், விழுப்புரம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வட்டாரம் செலக்ட் பண்ணணும். என்னோட வட்டாரம் பார்த்தீங்க அப்படின்னா முகையூர். ஸோ நான் முகையூர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து உங்கள் கிராமம் செலக்ட் பண்ணிக்கணும். நான் என்னோட கிராமம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் என்னோட கிராமம் செலக்ட் பண்ணிக்கிறேன். விவசாயியோட பெயர் கேட்டு இருக்கு. நீங்கள் உங்கள் பெயரே கொடுத்துக்கலாம், நீங்கள் தான் விவசாயி அப்படின்னா. அடுத்து பாலினம், நீங்கள் ஆணா பெண்ணா அப்படின்றது இந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து சமூக நிலை, நீங்கள் ஜென்ரலாக எஸ்சிஎஸ்டியில் வரீங்களா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஆதார் நம்பர் கேட்டிருக்கு, நீங்கள் ஆதார் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வங்கி கணக்கு எண்ணுமே இந்த இடத்துல போட்டுக்குங்க. அதுமாதிரி வங்கி கணக்கு எண் திரும்ப பதிஞ்சுக்குங்க. ஸோ வங்கி கணக்கு எண் திரும்ப பதிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஐஎஃப்எஸ்சி கோட் கேட்கும். ஸோ ஐஎஃப்எஸ்சி கோட், அடுத்து சர்வே நம்பர், எவ்வளோ இடம் இருக்குது, எத்தனை மரங்கள் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து மரக்கன்றுகள் வந்து நம்ம செலக்ட் பண்ண சொல்லணும், என்ன மரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நிறைய மரம் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு என்ன மரம் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வேப்ப மரம் வேணும் அப்படின்னா வேம்பு செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மரம் வேணுமோ எல்லாமே செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே செலக்ட் ஆகிடும். 56 மரங்கள். பயிர் செய்யும் முறை, தனி பயிராக செய்ய போறீங்களா, வரப்பு பயிராக செய்ய போறீங்களா, இல்லை போத்துன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் 2 பயிராகவும் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அது ரெண்டுமே நீங்கள் செஞ்சுக்கலாம். அவ்வளோதான். கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே ஃபில் பண்ண உடனே சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். விண்ணப்பம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் டேரெக்டாக போங்க. இதேமாதிரி இலவச மரக்கன்றுக்கு நான் விண்ணப்பிச்சிருக்கேன், ஸோ எனக்கு மரக்கன்றுகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அவங்க அதுக்கான ஃபீஸ் எவ்வளோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு கண்டிப்பாக காசு கட்டுற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சில மரங்களுக்கு காசு கட்டாமலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரீயாகவே. ஸோ அவங்க சொல்கிற அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வாங்கிக்கலாம். ஸோ ஜஸ்ட் இதுக்கு எப்படி வரணும்னு சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு போய் அக்ரிஸ்நெட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிங்க ப்ரௌசரில். இந்த அக்ரிஸ்நெட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ற பேஜ் வரும். இதில் போயிட்டீங்கன்னா இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ டேரக்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா tn.agrisnet.tn.gov.in அப்படின்றது தான். ஸோ கீழே வந்தீங்க அப்படின்னா இலவச மரக்கன்று முன்பதிவுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். ஸோ நீங்கள் போயிட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் போயிட்டு அக்ரி ஆஃபீஸில் இந்த கன்னை நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலமா ஏதாவது அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கற்றுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்களும் அப்படி நினைச்சிங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் விவசாய சொந்தங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இதே போல விவசாயம் சம்பந்தமான கண்டென்ட்டை ரெகுலராக பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் வரும், கிளிக் பண்ணி ஆல் ஆஃப் தி செலக்ட் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக உங்கள் விவசாய சொந்தங்களுக்கு இந்த வீடியோ ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு வந்து மரக்கன்றுகள் தேவைப்படும். அதை எப்படி வாங்குறது அப்படின்னு தெரியாம நிறைய பேர் முழிச்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நிறைய விவசாயிகள் இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வேற என்ன விவசாயம் சம்பந்தமா டவுட்ஸ் இருக்கு, கொரிஸ் இருக்கு அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன் கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்க்கலாம். டாடா, பை பாய்.